வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தரமற்ற கரிம உரக்கப்பல் இறக்குமதி தொடர்பான வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு பிணை. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது உறுதி என்று விளையாட்டுத்துறை பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவிப்பு. நாட்டின் சமூக முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் எவராலும் மாற்றப்பட முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தல். விமல் வீரவங்ச உட்பட 6 பேருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி விசாரிக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் ரூவன் ஜேவி ரசார் கடந்த மே 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவை மரியாதை பூர்வமாக சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் சபாநாயகருக்கான நியமனத்தை தூதுவர் வாழ்த்திய அதேவேளை இஸ்ரேலிய சபாநாயகரின் வாழ்த்துக்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா, விவசாயம், விஞ்ஞானம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு மற்றும் சுகாதாரத்துறைகளின் ஒத்துழைப்பு மேம்படுத்தும் வழிகள் பற்றி கருத்தாடல் இடம்பெற்றுள்ளது. இரு நாட்டுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் 10வது பாராளுமன்றத்தின் இலங்கை இஸ்ரேல் நட்புறவு சங்கம் உருவாக்கப்படுவதன் அவசியத்தை தூதுவர் முன்னிலைப்படுத்தியிருந்தார். பௌத்தம் தொடர்பான கருத்தை முன்வைத்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அதன் போதனைகள் அனைத்து காலங்களிலும் உலக அமைதிக்கும் மக்களுக்கிடையிலான ஒற்றுமைக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன என்றும் கூறியிருந்தார். சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர மற்றும் இலங்கைக்கான இஸ்ரேலிய துணை தூதர் தினேஷ் ரொட்ரிகோ ஆகியோரும் கலந்து கொண்டனர். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தரமற்ற கரிம உரக்கப்பல் இறக்குமதி தொடர்பான வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு பிணை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையின் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 1 மில்லியன் பெறுமதியான 5 சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பிணைக்காக முன்வருகின்ற இருவர் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என்றும் நீதவான் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டு அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. அத்துடன் சாட்சிகளிடம் அழுத்தம் செலுத்தக்கூடாது மற்றும் விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்பதையும் நீதிமன்றம் அவருக்கு கட்டளையிட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அமைப்பு தொடர்பான நிலைமை குறித்து உறுதியான விளக்கம் இன்னும் 1 வாரத்திற்குள் வெளிவரும் என்று விளையாட்டுத்துறை பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கணிசமான வெற்றியை பெற்றுள்ளதாக கூறினார். இருப்பினும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன என்று தெரிவித்தார். தற்போதைய நிலவரத்தின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்ற எதிர்க்கட்சிகள் மற்ற சுயேட்சைக்குழு உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இன்னமும் 1 வாரத்தில் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பார்க்க முடியும். பெரும்பான்மை ஆதரவோடு நாங்களே ஆட்சி அமைப்போம். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் எவ்வாறான பிரச்சாரங்களால் அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை அவர்கள் விரைவில் உணர்வார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் சமூக முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இவரால் மாற்றப்பட முடியாது என்றும் அவை தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அலரி மாளிகையில் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். புதிய தலைமுறையை அரசியலில் ஈடுபடுத்தும் நோக்கில் உள்ளூராட்சி நிறுவனங்களை மக்கள் முன் திறந்து வைக்க தேசிய மக்கள் சக்தி முனைவுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை வெற்றி பெற்று 3926 உறுப்பினர்களின் நாட்டை முன்னெடுக்கும் ஒற்றை பொறுப்பு தலைவர் உருவாக வேண்டிய அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். மேலும் உறுப்பினர்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதுடன் 152 உள்ளூராட்சி நிறுவனங்களை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூடுதலாக 115 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி தேர்தல்களில் மக்கள் ஆணையை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை எதிர்த்து செயல்படும் அழுக்கு அரசியலுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உட்பட 6 பேருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி விசாரிக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2016ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கை வந்தபோது ஐநா அலுவலகத்திற்கு முன்னால் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக விமல் வீரவன்ச மற்றும் 5 பேர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளின் தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தன் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தெரிவித்திருந்தார். எனவே வழக்கை வேறு திகதிக்கு மாற்றித் தரும்படியும் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்ற நீதவான் வழக்கை ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளார். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் ராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு ஒன்று நிறுவப்படும் என்று ராணுவ தலைமையகம் தெரிவிக்கின்றது. அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து ராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும். இதன் மூலம் ஓய்வு பெற்ற அங்கவீனமற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களோடு இணைந்து பூர்வீகங்களின் அழிவையும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகரான தாமோதரம் பிரதீபன் வலியுறுத்தியுள்ளார். அம்பாறை மாவட்டம் உகந்திமலையில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்தை சுற்றியுள்ள கடற்கரை பகுதியில் சமீபத்தில் நிறுவப்பட்ட புத்தர் சிலையை அவர் கண்டித்துள்ளார். இது அந்த பகுதியில் தமிழர் வரலாற்று பாரம்பரியம் கொண்ட புண்ணிய பூமியாக விளங்கும் உகந்தை முருகன் ஆலயத்தின் வரலாற்று அடையாளங்களை அளிக்கும் நோக்கத்துடன் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் தமிழர் பண்டிய வாழ்வியல் சுவடுகளை அளித்து அதன் முன்புறத்தில் உள்ள மலையுடன் கடற்படை அனுமதியுடன் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் 25 அடி உயர முருகன் சிலை கொண்டு நிறுவப்பட இருந்த நிலையில் அதனை வனலாகவும் அரசும் தடுத்து அதற்கு பதிலாக புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருப்பது கேள்விக்குரியது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆலய வளாகம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் வனலாக மற்றும் பாதுகாப்பு படைகள் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் ஆலய பக்தர்கள் மற்றும் பக்தி முறைகள் மீது தாக்கம் செலுத்துவதாகவும் வள்ளிமலை மற்றும் சன்னியாசி மலை போன்ற பகுதிகளுக்கு செல்லும் உரிமைகள் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த நிலைமை தமிழர் சமூகத்தின் ஒருமைப்பாடு இல்லாமை மற்றும் ஏற்கனவே நிலவி வரும் நிர்வாக குறைபாடுகளின் விளைவாக ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு புத்தர் சிலைக்கான பீடம் அமைக்கப்படும் போது அவர் நேரில் சென்று அவதானித்ததாகவும் இது உகந்தை ஆலய சூழலில் நிறுவப்பட்ட 2வது புத்தர் சிலை எனவும் கூறினார். இதேபோன்று மேலும் ஒரு சிலைக்கான பீடமும் அமைக்கப்பட்டிருப்பதும் கவலைக்குரிய விடயம். இத்தகைய செயற்பாடுகள் சிங்கள மக்கள் குடியேற்ற திட்டம், வனலாக நடவடிக்கைகள், பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட சில அதிகாரிகளின் உடந்தை செயல்பாடுகள் மூலம் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அந்த புத்தர் சிலையை உடனடியாக அகற்றவும் உகந்த ஆலயத்தை பாதுகாக்கவும் மக்கள் எதிர்பார்த்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி துறை உறுதியான மீள்தன்மையும் நிலையான வளர்ச்சியினையும் பெற்றுள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் தெரிவிக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மொத்த ஏற்றுமதி வருமானம் 5583.25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டின் அதே காலப்பகுதியை ஒப்பிடும்போது 6.9% வளர்ச்சியை குறிக்கிறது. இது முக்கிய ஏற்றுமதி துறைகளின் புதுப்பொலிவை சுட்டிக்காட்டுவதோடு உலகளாவிய வர்த்தக சூழலில் இலங்கை தன்னிச்சையான வெற்றிகளுக்கான அடித்தளங்களை உருவாக்கியுள்ளதையும் வெளிப்படுத்துகின்றது. ஏப்ரல் 2025 மட்டும் பொருட்கள் மற்றும் சேவைகளை உள்ளடக்கிய ஏற்றுமதி வருமானம் 1292.63 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரலை விட 8.74% அதிகரிப்பையும் காட்டுகின்றது. இது இலங்கை ஏற்றுமதி துறையின் நிலைத்த வளர்ச்சி, சந்தைகளின் பன்முகப்படுத்தல் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்தும் மூலோபாயங்களின் நேர்மையான விளைவுகளாகவும் விளங்குகின்றன. ஏப்ரல் 2025 மாதத்தில் மட்டும் ரத்தினங்கள், நகைகள் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் போன்ற துறைகளில் 12.05% அதிகரிப்பு கண்டுள்ளது. இதனால் ஏற்றுமதி வருமானம் 983.33 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. ஜனவரி முதல் ஏப்ரல் 2025 வரையிலான காலத்தில் வணிகப் பொருட்களின் மொத்த ஏற்றுமதி 4334.22 மில்லியன் டாலராகவும் இது கடந்த ஆண்டை விட 6.86% உயர்வாகவும் பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் சேவைகள் ஏற்றுமதியிலிருந்து 309.3 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டது. ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் சேவைகள் ஏற்றுமதி 7.06 வளர்ச்சியுடன் 1189.63 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இலங்கையின் அறிவு சார்ந்த பொருளாதாரம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருவதையும் தேசிய ஏற்றுமதி வருவாயில் சேவைத்துறையின் பங்களிப்பு கணிசமாக உயர்ந்து வருவதையும் காட்டுகின்றன.